கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 22:21. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தாங்க கிறிஸ்தவத்தினுடைய பொலிட்டிக்கல் தியாலஜி என்னங்கிறத 2000 வருஷங்களுக்கு முன்பாக நமக்கு நிர்ணயித்து கொடுத்தது. அப்படி ஒரு அருமையான வசனம். இப்ப அவங்க என்ன பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் கேட்டாரு, இதனுடைய சொரூபமும் இதனுடைய எழுத்தும் யாருடையதுன்னு. அவர்கள் என்ன சொல்றாங்க? ராயனுடையது. ஏன்னா இந்த நாணயம் ராயனுக்கு சொந்தம், இது ராயனுடைய எக்கானமி என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவங்க வாயிலே அவங்களே சொல்ல வேண்டிய ஒரு காரியத்துல கொண்டு வந்து விட்டாரு. இப்ப உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படியானால் ராயனுடையதை ராணுக்கும், என்ன யாருக்கு எது சொந்தமோ அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அவர் ஆண்டவர் என்ன சொல்லனா, ராயனுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லல. இது ராயனுக்கு சொந்தமானது ராயனுக்கே கொடுங்கன்னு சொல்லல. இது யாருக்கு நம்ம கொடுக்கணுங்கிறது யாருக்கு சரியோ. ஏன்னா ரோமர் 13:7 சொல்லும்போது, உங்களுக்குரிய எல்லா வட்டியும் எல்லா டியூ இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நீங்க செலுத்தி தீருங்க என்று சொல்லக்கூடியதாக. பேதுரு 1 பேதுரு 2:13-14 என்ன சொல்றாரு? பூமியில இல்ல எல்லா அதிகாரக்கும் கீழ்ப்படிந்து வாழுங்க என்று சொல்லக்கூடியதாக. அப்ப ராயனுக்குரியத ராயனுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து என்ன, நம்ம வரி செலுத்துவது, நம்ம ஒரு சமுதாய கடமைகளை செய்வது, கர்த்தர் அரசு அதிகாரிகளுக்கு அரசு அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுவது நம்மளுடைய பொதுவான கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பவுமே நம்மள அரசாங்கத்துக்கு எதிராகவோ வரி கட்டுவதற்கு எதிராகவோ நம்ம மேல வைத்திருக்க அதிகாரத்திற்கு எதிராகவோ நம்மள போராட சொல்ல என்ன சொன்னாரு? ராயனுக்குரியத ராயனுக்கு கொடுத்துருங்க, ராயனுக்குரியத ராயனுக்கு கொடுத்துருங்க. தானியேல் 2வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் தான் எல்லா ராஜ்யங்களையும் உருவாக்குறார், அவர் தான் ராஜாக்களை ஏற்றி ராஜாக்களை தள்ளுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. ரோமர் 13:1 சொல்லுது, எல்லா அதிகாரங்களும் கர்த்தரால் உண்டாயிருக்கு என்று சொல்லக்கூடியதாக. அப்ப அடுத்து என்ன சொல்றாரு? தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்க. ஏன்னா தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. என்னன்னா ராயனுக்குரியது பணம், அது அவனுடையது. ஆனா நீங்க கர்த்தருடைய இதுல இருக்கீங்க. அப்ப கர்த்தருக்கு சொந்தமானது எது? நீங்க, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய வாழ்க்கை, இது எல்லாம் என்ன பண்ணுங்க? தேவனுக்கு கொடுத்துருங்க. அதனாலதான் உபாகம் 6:4-5 சொல்லும்போது, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரை என்ன பண்ணு? உன்னுடைய முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவர் மேல் அன்பு கூறுவாயாக. அப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு பதில் எந்த அளவுக்கு அவங்க விரிச்ச வலையில விழாம, அதே சமயத்துல ரொம்ப அழகா நேர்த்தியா தேவ ஞானத்தோடு அவர் எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் 2 விதமான கடமைகள் இருக்குங்க. ஒன்னு பூமிக்கு எடுத்த கடமை, இன்னொன்னு பரலோகத்துக்குரிய கடமை. பூமிக்கு எடுத்த கடமைக்கு நீங்க என்ன, நம்ம மேல உள்ள அதிகாரம் ஒரு லிமிட்டட் அதிகாரம். ஆனா கர்த்தருடைய அதிகாரம் எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம். ஏன்னா அங்க சொரூபம் என்ன காட்டுச்சு? யாரு அங்க முதலாளின்னு காட்டுச்சு. அப்போ நம்முடைய ஆராதனை யாருக்கு? தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான். அப்ப எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஏக சக்கராதிபதி. அவருக்கு பூமியில அவரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அப்போ ஒரு மனிதனுடைய எல்லாமே யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அப்போ நம்மள பூமியில வைத்திருக்கிறாரு. நமக்கு பூமியில உள்ள எல்லா பொறுப்புகளையும் நம்ம உண்மையாக நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை, முழு வாழ்க்கையும் கர்த்தருக்கு சொந்தம். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த பூமியில உள்ள அதிகாரிகளுக்கும் எல்லாவற்றிற்கு மேலான அதிகாரம் படைத்த தேவனுக்கும் உள்ள காரியத்துல நீங்க குழப்பம் வரவே கூடாது. ராயனுக்கு வரி, கர்த்தருக்கு இருதயம். எப்படி?
ராயன் வரியை கட்டி வாங்கிக்கிறாரு. கர்த்தர் என்ன? நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கைய. அப்ப நீங்க என்னன்னா, இந்த பூமியில ரெண்டுலயுமே பூமிக்கு கொடுக்க வேண்டிய கடமைக்கு நீங்க உண்மையா பூமியில செலுத்தணும். கர்த்தருக்கு நீங்க உண்மையாக, அவருக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு சீஷனாக வாழ வேண்டும். அப்ப நமக்கு 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த 2 பொறுப்பையும் உண்மையாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். வல்ல பிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ எங்களை அந்த பூமியில வைத்திருக்கிறீங்க. நாங்க உமது சாயல்ல படைக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு 2 விதமான பொறுப்பு. ஒன்று பரலோகம், இன்னொன்னு பூலோகம். 2ஐயும் நாங்க உண்மையும் உத்தமமாய் வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.